அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபித்து நேராக தேவனுடைய வசனத்துக்கு நாம் நேராக கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, நல்ல காலை வேலைக்காக நன்றி துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் இம்மட்டுமாய் எங்களுக்கு கிருபையாக இருந்தீர். ஆண்டவரை கிருபையை கொடுத்திருக்கிறீர், சமாதானத்தை கொடுத்தீர், தோஷத்தை கொடுத்தீர் ராஜா. ஆண்டவரை எங்களை சுற்றிலும் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே ஆண்டவர் உலகம் எங்கும் ஒரு குழப்பம் இருந்தாலும் தகப்பனே, ஆண்டவர் நீர் எங்களுக்கு உமது வார்த்தையை கொடுத்து இம்மட்டுமாய் எங்களை தேர்த்தி ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த பிரசங்கத்தின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆவியானவர் நீர் மாத்திரம் ஆண்டவரை ஆளுகை செய்வதாக. மனுஷிக ஆவிகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் தகப்பனே, நீர் மாத்திரம் இடைப்படும் ஆண்டவரே. இந்த வார்த்தை தரையிலே வெறுமையாக விழாதபடிக்கு நீரே ஒவ்வொருவருடன் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை நீ இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனான தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வாரங்களுக்கு பின்பு 2-3 வாரங்களுக்கு பின்பு மீண்டுமாக உங்கள் சமூகத்தில் வந்து தேவன் கொடுத்த கிருபை நிமித்தமாய், தேவன் தகுதிப்படுத்திய நிமித்தமாய் உங்கள் முன்னாடி நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய பாஸ்டருக்கு வந்து நான் என்ன பிரசங்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நிச்சயமாக தெரியவே தெரியாது. நான் இன்னும் பாஸ்டர்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனால் பாஸ்டர் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன்லேயே என்னோட பாதி பிரசங்கத்தை வந்து பாஸ்டர் சொல்லிட்டார். அதுதான் ஆவியானோட நடத்துதல். ஆமென். நானும் ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஆண்டவர் நான் கொடுக்குற வசனங்களுக்கும் ஆண்டவர் எதனா ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்துங்க தகப்பனே அப்படின்னு நான் ஜெபிக்கும் பொழுது நம் போதகர் மூலமாக கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். ஆமென். முதலாவது வசனமாக யாத்ராகமம் 5வது புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். நாம் தெளிவாக பார்க்கிறோம். மோசேவும் ஆரோனும் பார்வோன் இடத்துக்கு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க ஜனங்களை போக விடும் என்று பார்வோனிடம் கேட்கிறார்கள். இங்க ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தார் அப்படின்னா, கானான் தேசத்தை உங்களுக்கு நான் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணார்? வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோனோ மோசேவும் பார்வோனுக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், எங்களை போக விடும். நாங்கள் எங்கே போனோம்? ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு நாங்கள் போக வேண்டும் தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கே போக வேண்டும்? கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வனாந்திரத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்பவுமே நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை உங்களுக்கு தருவதற்கு முன்பதாக கண்டிப்பாக ஒரு வனாந்திரத்தை என்ன பண்ண வேண்டும்? சந்திக்க வேண்டும். பாஸ்டர் சொன்னது போல வருகிற காலங்களிலே கர்த்தர் நம்மளுக்கு எது கானானாக கொடுத்திருக்கார் என்றால் பரலோக ராஜ்யம். ஆமென். அதுதான் நம்மளுக்கு பரம கானானாக இருக்கிறது. ஆமென். சபையாக மனவாட்டியாக நமக்கு கர்த்தர் பரம கானானை நம்மளுக்கு ஆசீர்வாதமான தேசமாய் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அது எங்க? பரலோக ராஜ்யத்தில். ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த பரம கானானுக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் இதை சந்திக்க வேண்டும். வனாந்திரத்தை நாம் சந்திக்க வேண்டும். வனாந்திரம் என்பது சபையாகி இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தால் இன்றைக்கு வனாந்திரம் அல்ல. பார்ச சொன்னது போல வரும் மாதங்களிலே, வரும் ஆண்டுகளிலே சபையாகிய மனவாட்டியாக இருக்கிற நாம் பெரிய வனாந்திரங்களை நாம் சந்திக்க போகிறோம். ஆமென். ட்ரிபுலேஷன் அப்படின்னா என்னதுன்னா, உபத்திரவத்தின் நாட்கள். உபத்திரவத்தின் நாட்கள் நாம் சந்திக்க சபை இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், பாச சொன்னது போல 100, 60, 30 அந்த கணக்கில் எடுத்தோம் என்றால், அந்த 30க்கு இன்னும் கீழே வந்துருங்க. 100, 60, 30, 10, 5, 1 அப்படி வந்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை பேர் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? 100ல் இருக்கிறோமா, 60ல் இருக்கிறோமா, 30ல் இருக்கிறோமா, 20ல் இருக்கிறோமா, 10ல் இருக்கிறோமா, 5ல் இருக்கிறோமா, 1ல் இருக்கிறோமா? எவ்வளோ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த உபத்திரவ நாட்களை நம்ம சந்திக்க, வனாந்திரத்தை சந்திக்க நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம்? நாம் என்ன பிரயாசங்கள் படுகிறோம் என்று இந்த காலை வேளையிலே சிந்திக்கும்படி ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் அநேக வனாந்திரங்களை சந்திக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களும் வனாந்திரத்தை சந்திக்கிறோம். சோதனைகளை நாம் சந்திக்கிறோம். படிக்கிற இடத்துல சந்திக்கிறோம், பள்ளியில் சந்திக்கிறோம், கல்லூரியில் சந்திக்கிறோம், வீடுகளிலே சந்திக்கிறோம், குடும்பத்தின் மத்தியில் நம்ம வனாந்திரத்தை சந்திக்கிறோம், நாம் வேலை செய்கிற இடத்துல வனாந்திரத்தை சந்திக்கிறோம், சோதனைகளை சந்திக்கிறோம், தொழில் செய்யும் பொழுது
வரும்பொழுது அங்கேயும் நம் சோதனைகளை சந்திக்கிறோம். எல்லாமே நம்மளுக்கு அப்படியே ஸ்மூத்தா போதா? இல்லையே. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் மாத்திரம் நம்மளுக்கு சோதனை வரும்பொழுது நாம் முன்னோக்கி செல்லாமல் இருக்கிற இடத்திலே இருக்கிறோம் என்று கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறார். வேலையிலே ஒரு சோதனை வரும்பொழுது, தொழிலிலே ஒரு சோதனை வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதற்கு பிரயாசப்பட்டு அதை நாம் மேற்கொள்கிறோம். அப்படிதானே? அது எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? முக்கியமாக நம்ம சகோதரர்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார். நம் வேலையிலே நம் செய்கிற தொழிலிலே என்னதான் சோதனைகள் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், நம் வேலையோ தொழிலையோ படிப்பையோ விட்டுவிடாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சோதனை நம்ம என்ன பண்றோம், மேற்கொள்றோம். ஆனா ஆண்டவருடைய காரியங்களும் சபையுடைய காரியங்களே சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் ஏன் முன்னோக்கி செல்ல பிரயாசம் எடுக்க மாட்டேங்கிறோம்? ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் ஆண்டவருக்காக நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? உலக பிரகாரமாக காரியங்களுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் வருவது நிமித்தமாய், பணம் வருவது நிமித்தமாய் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம் உலக பிரகாரமான காணிலே ஒரு ஸ்டெப்பு, ஒரு அடி நம்ம எடுத்து வைத்து முன்னோக்கி செல்கிறோமே. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு கோலியாத்தோ ஒரு சிங்க கெபியோ ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல ஒரு அக்கினியை சந்திக்கும் பொழுது நம்ம என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் இந்த அக்கினி என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. இந்த சிங்க கேபி என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க அப்படின்னு ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தானியேல் என்ன பண்ணவில்லை, ஜெபிக்கவில்லை. அவர்கள் தைரியமாக தங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனையை அவர்கள் ஆண்டவருடைய பலத்தை கொண்டு, ஆண்டவர் மேல் விசுவாசத்தை கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் தைரியமாக சந்தித்தார்கள். நாம் அதை சந்திக்காதபடிக்கு இன்னைக்கு உலக ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல் இல்லாமல் சிலைக்கு முன்பதாக, உலகத்திற்கு முன்பதாக நம்ம எப்படி நிற்கிறோம் என்றால் தலைகுனிந்து நிற்கிறோம். தலைகுனிந்து நிமிர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவரே அந்த அக்கினி நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. அப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்காக நான் தைரியமா நான் தலை குனியாம சிலைக்கு முன்னாடி நான் தலை குனியாம என்ன பண்றேன், தைரியமா நிக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தையோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையோ அவருடைய மனவாட்டியாக சபை கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட அன்பு என்றால், தேவனுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பாக இருக்கணும். ஆமென். அவர் நமக்காக தம் ஜீவனையே விட்டார். ஆமென். நம் மனவாட்டியாக நம்ம இருக்கும்படி, நம்மளை தேர்ந்தெடுக்கும்படி அவர் தம்முடைய ஜீவனையே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய அன்பு நிரூபிக்கப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும். ஆமென். அன்னைக்கு கூட நானும் பாஸ்டர் சில ஊழியக்காரங்க காரில் செல்லும் பொழுது பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், வரப்போகிற நாட்களிலே சபையானது சோதனை காலத்திலே, உபத்திரவத்தின் நாட்களிலே தன்னுடைய அன்பை, இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம், ஆண்டவருக்காக நான் மரிப்பேன் என்று சொல்லுகிற நாம், அந்த சூழ்நிலை இன்னும் வரவில்லை. ஆனால் வரப்போகிற மாதங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அந்த சூழ்நிலையிலே எவன் ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறான், எவன் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறான் என்று சோதனை நாட்களிலே கர்த்தர் சோதிப்பார். ஆமென். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கணுமா? அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும். அநேக உபத்திரம் நம் உலகத்திலையும் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்டு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, ஆனால் உலக வாழ்க்கையில் அநேக உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா டேக்கிள் பண்ணி அதை நம்ம மேற்கொண்டு நம்முடைய காரியத்தை செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பிரகாரமான காரியங்கள் வரும்பொழுது லீஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிறதுல கடைசி முக்கியத்துவம் எதற்கு அப்படின்றால், வேதத்திற்கும் ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் தேவனுடைய காரியங்களுக்கு தான் இருக்குது லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆமென். நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாம் வாழும்பொழுது தேவன் இடத்திலே நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பது மிகவும் தவறான விஷயம். ஆமென். வில்லியம் கேரி என்ற ஒரு மிஷனரி சொன்ன வார்த்தை என்னவென்றால், தேவன் இடத்திலிருந்து எதிர்பார்க்கிற பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற நாம் மிகப்பெரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று வில்லியம் கேரி சொன்னார். ஆமென். நாம் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்களை எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதமான காரியங்கள் நாம் எதிர்பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்கு என்ன முயற்சி செய்கிறோம்? தேவனுக்கென்று நாம் பிரயாசப்படுகிறது என்ன? அநேக உபத்திரவங்கள் மத்தியில தான் நம்ம எங்க செல்ல வேண்டும்? பரலோக ராஜ்யத்தில் செல்ல வேண்டும். அந்த அநேக உபத்திரம் வரும்பொழுது நாம் தேவனோடு இணைந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு இணைந்து இருக்கிறவர்களால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும்.
ஆமென். தேவனோடு இணை இல்லை அப்படி என்றால், தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது மிகவும் கடினமான விஷயமா இருக்கும். ஏனென்றால் அந்த உபத்திரவத்தின் நாளிலே நாம் ரட்சிப்பிலிருந்து இடறி போகிறா இருப்போம், விசுவாசத்திலிருந்து இடறி போகிறவர்களாய் இருப்போம். ஆனால் தேவனோடு ஒரு ஆழ்ந்த ஐக்கியம் இருக்கும் பொழுது, ஆழத்திலே தேவனோடு நீங்கள் ஐக்கியமாய் நெருக்கமாய் இருக்கும் பொழுது, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் அநேகருக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தது போல, நீங்கள் எதிர்பார்க்காததற்கு மேலாக, உங்கள் எண்ணத்திற்கு எட்டாததற்கு மேலாக கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம போன வாரம் பார்த்தோம் அல்லவா, அந்த கொரியா தேசத்தில் கர்த்தர் அற்புதம் செய்த காரியங்களை நாம் பார்த்தோம். கொரியா தேசத்தில் மட்டும்தான் செய்வார் என்று கிடையாது. கர்த்தர் நம்மளுக்கும் இந்த தேசத்திலையும் இந்த சபையிலையும் ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவருக்கு முடிவும் இல்லை, அவருக்கு ஆரம்பமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவருடைய சந்ததியாய் இருக்கிற நமக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை வேறு பிரித்து இருக்கிறார், நம்மளை அவர் ரட்சித்து இருக்கிறார். சொந்த ஜனமாக, சொந்த மனவாட்டியாக தெரிந்து கொண்ட நம்மையும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உபத்திரவத்தின் நாளிலே வனாந்திரத்தின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, தேவனை விட்டு பிரியாதபடிக்கு அவரோடு நீங்கள் ஆழமான ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்து அக்கினி மதிலாக இருந்து எப்படி நடத்தினாரோ, கர்த்தர் அதே போல உங்களுடைய உபத்திரவத்தின் நாட்களிலே, நீங்கள் காத்திருக்கிற நாட்களிலே கர்த்தர் வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நானே தேவன் என்று புரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்மளை அவர் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை காண்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. மீண்டுமாக வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. கர்த்தர் நம்முடைய எதற்காக வனாந்திரத்தில் நடத்துகிறார் என்றது இந்த வசனத்தை மிக தெளிவாக இருக்கிறது. ஆமென். நம்ம இன்னும் ஈஸியாக வாயால் சொல்லிடலாம் கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார் அப்படின்றது. ஆனால் இங்கே வசனமே தெளிவாக சொல்றது என்ன சொல்லுகிறது அப்படின்றால், தம்முடைய கட்டளைகளை அவருடைய ஜனமாகிய நாம் கை கொள்ளுகிறோமா இல்லை கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதிக்கும்படி நீங்கள் எது கடந்து ஆகணும், வனாந்திரத்தை கடந்து ஆகணும். எனக்கு வனாந்திரமே வேணாம் அப்படின்னு நம்ம ஒரு காலமும் சொல்லவே முடியாது. ஏன்னா தாவீது சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக எதை சந்தித்தான்? கோலியாத்தை சந்தித்தான். நாம் கோலியாத்தை சந்தித்து ஆகதான் வேண்டும். ஆமென். நாம் எந்த அளவுக்கு கோலியாத்தை சந்திக்க மறுக்கிறோமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வனாந்திரத்தில் தான் இருப்பீங்க. அதுதான் சத்தியம். நாம் வனாந்திரத்தில் இருக்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அந்த பிரயாணம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து கானான் செல்வதற்கு ஒரு பிரயாணம் நாட்கள் உண்டு. அது எத்தனை நாட்கள் பார்த்தீங்கன்னா வெறுமையாக 11 நாட்கள். இட் ஆல் டேக்ஸ் இஸ் 11 டேஸ். இஸ்ரேல் பீப்புளுக்கு கானான் செல்வதற்கு வெறும் 11 நாட்கள் தான் தேவை. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது அவங்க எத்தனை ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்தாங்கன்னா 40 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் அவர்கள் இருந்தார்கள். 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நீயும் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நீங்க வனாந்திரத்தில் இருந்தாதான் மன்னான்னு ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆமென். நீங்க வனாந்திரத்திலே இல்லை அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் மகிமை உள்ள தேவன், எந்த அளவுக்கு அவர் மகிமை உள்ள தேவன் என்றதை நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுதுதான் உங்களை அவர் சோதிக்கும் பொழுது, நீங்கள் உபத்திரவத்தின் நாட்களிலே இருக்கும் பொழுதுதான் தெரியும் கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன் என்று. ஆமென். நீங்கள் அதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்க என்ன பண்றாராம்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே வனாந்திரம் வந்தது. ஆமென். 40 நாட்கள் அவர் எங்கே இருந்தார்?
வனாந்திரத்தில் இருந்தார். நம்ம சொல்ல முடியாது, எனக்கு வனாந்திரம் வானா ஆண்டவரே, ஆண்டவர் நான் இப்படியே இருந்துக்க நம்ம சொல்லவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி போக வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ரீதியாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டும் என்றால் உங்களுடைய வனாந்திர வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். உங்கள் பசி இருக்கலாம். வனாந்திர வாழ்க்கை என்பது மிக ஒரு சொகுசான வாழ்க்கை இல்லை. வனாந்திர வாழ்க்கை என்றது பயங்கரமான ஒரு உஷ்ணமான வாழ்க்கை. ஆமென். பயங்கர வெயில் இருக்கும். அது போக அது மட்டுமல்லாமல் பஞ்சம், பட்டினி, பசி, தாகம், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வனாந்திரமான வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே என் தேவன் யார் என்பதை நீயும் அறிந்து கொள்ளவும் முப்பிதாக்கள் அறிந்து கொள்ளவும் நான் கொடுக்கிற மன்னாவை நீங்கள் என்ன பண்ணுங்க, உணருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். 6வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். கைக்கொள்ள, இது ஒரு கட்டளை, கைக்கொள்ள கடவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு அநேக தடவை நம்ம அநேக வருஷங்களாக நம்ம ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. நம்ம பாஸ்டர் மூலியமா, நம்ம போதகர் மூலியமா அநேக கட்டளைகள் வருகிறது. நான் கூட அநேக ஆசீர்வாதமான வசனங்களை நான் பேசுவேன். ஆனால் பாஸ்டர் வெறும் நிறைய கட்டளையை தான் பேசுவார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். அத்தனை கட்டைகளையும் நீங்க கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஜனத்திற்கு கட்டளையாய் சொல்லுகிறார். நீங்கள் வனாந்திரத்தில் நடக்கலாம், உபத்திரத்தின் மத்தியிலே நீங்கள் நடக்கலாம், ஆனாலும் தேவனுடைய வழியில தான் நடக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை மாற்றம் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்திரம் என்ற இடம் என்பது நம்மளை உடைத்து உருவாக்கும் இடம். ஆமென். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? நம்மளை அதை உடைத்து உருவாக்குகிற இடம். இஸ்ரவேல் ஜனங்க கைதியாக வந்தாங்க, அடிமைத்தனத்திலிருந்து வந்தார்கள். ஆனால் கர்த்தர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வீரர்களாக மாற்றினார். எப்படி? அநேக யுத்தங்களை சந்தித்தார்கள். யுத்தங்களை சந்தித்து அவர்கள் வீரராக மாற்றப்பட்டார்கள். ஆமென். ஃப்ரம் ஸ்லேவரி டு வாரியர்ஸ். எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் புரிகிறது? ஆமென். அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனம் அது வனாந்திரத்தில் அவர்கள் நடக்க பல சோதனைகளை அவர்கள் மேற்கொள்ள பல யுத்தங்களை அவர்கள் சந்திக்க வெற்றி வீரர்களாக அவர்கள் மாறினார்கள். ஆமென். எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பயந்தவர்களாய் இருந்தார்கள். எகிப்தை பார்த்து பயப்படுகிற ஒரு ஜனமாய் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை வனாந்திரத்தில் அவர்களை உடைத்து எப்படி உருவாக்கினார் என்றால், ஸ்லேவரி டு வாரியர். ஆமென். அவர்கள் எப்படி பயந்து இருந்தார்களோ அதே போல கர்த்தர் மேல் அவர்கள் நம்பிக்கையாய் வைத்திருந்தார்கள். ஸ்லேவரியிலிருந்து எப்படி வாரியராக மாறினார்களோ, எப்படி ஃபியர்ஃபுல்லாக இருந்து ஃபெய்த்ஃபுல்லாக மாறினாங்களோ, கர்த்தர் இன்றைக்கு நம்மளையும் அந்த ஒரு பயணத்தில் நம்ம இன்றைக்கு பயந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் ஒரு விசுவாச மார்க்கத்தாராய், விசுவாச ஜனமாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களுக்கு பயந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை உடைத்து உருவாக்கும் பொழுது நாம் வெளியே வரும் அந்த வனாந்திரத்திலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது ஒரு ஜெய வீரனாக நாம் வருவோம். ஆமென். ஒரு ஜெப வீரனாக நாம் வெளியே வருவோம். ஆமென். ஒரு விசுவாசத்தின் வீரனாக நாம் வெளியே வரும். ஆமென். உலகத்தின் வர கோலியாத்திற்கும் அக்கினிக்கும் சிங்ககெபிக்கும் எதற்கும் பயப்படாமல் நம் நேரடியாக சந்திக்க தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு, அவருடைய வல்லமையை கொண்டு, தேவனுடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் உலகத்தை சந்திக்க நம்ம ஒரு ஜெப வீரனாக இருப்போம். ஆமென். ஆமென். எத்தனை பேர் இந்த சத்தியம் புரியுது? ஹல்லேலூயா. அடுத்த வசனமாக வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் மறுபடியும் வாசிப்போம். 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, எது தோட்டத்தில் போதும் எது ஸ்திரீயை நோக்கி? சர்ப்பமானது மிக தந்திரம் உள்ளது. எதுல தந்திரம் உள்ளது அப்படின்னா, சகல காட்டு மிருகங்களை ஜீவனை பார்க்கிலும் மிக தந்திரம் உள்ளது. அப்போ நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது அநேக நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. இந்த உலகத்தில் நல்ல மனுஷங்க இருக்க தானே செய்கிறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை சத்ருவானவன் எப்படி யார் அனுப்புவான் அப்படின்னா, இருக்கத்திலே உலகத்தில் யார் மிக தந்திரம் உள்ளவர்களும் என்ன பண்ணுவான்?
அவங்கள தான் அனுப்புவான். மற்ற மிருக ஜீவனுங்களாம் ஸ்திரீயை நோக்கி பார்த்துதான், எந்த மிருக ஜீவனும் ஸ்திரீயை நோக்கி பார்க்கல. எதனா ஒரு மிருக ஜீவன் வந்து ஸ்திரீயிடம் பேசிச்சா? எதுவுமே பேசல. சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கிலும் இருக்கத்திலே தந்திரம் உள்ளது, அதுதான் ஸ்திரீயை நோக்கி வந்தது. இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் நாம் வாழ்கிறோம். உபத்திரவத்தின் நாட்களிலே உங்களை நோக்கி எது வரும் அப்படி என்றால், இருக்கத்திலே மிகவும் எது தந்திரம் உள்ளதோ அதுதான் நம்மளை நோக்கி வரும். ஆமென். நம் ஜெபத்தில் இல்லை என்றால், விசுவாசத்தில் இல்லை என்றால், தேவனோடு ஒரு ஒழுங்கான ஒரு ஐக்கியம், ஆழமான ஐக்கியம் இல்லை என்றால், அந்த சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்துன்ற வசனம் இருக்குது. 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, ஸ்திரீயும் என்ன பண்ணதான்? சர்ப்பத்தை பார்த்து. நாமும் சர்ப்பத்தை பார்க்கிற ஒரு நிலைமை வரவே கூடாது. ஆமென். நம்ம ஆண்டவருக்கு கூட ஒரு ஆழமான ஐக்கியம் இருக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக சர்ப்பம் என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. நமக்கும் ஜெபத்திற்கும் நடுவாக சர்ப்பம் என்ன பண்ண முடியாது? வரவே கூடாது. நம்மளுக்கும் ரட்சிப்புக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் நடுவாக ஒரு காலமும் சர்ப்பம் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. ஆனால் சாத்தானுடைய திட்டம் என்னவென்றால், நீங்கள் வனாந்திரத்தின் பாதையில் நடக்கும் பொழுது, உபத்திரத்தின் வழியாக நீங்கள் போகும்பொழுது, இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு அடிக்கடி வெளியே வந்ததுனால கர்த்தர் அநேக இடத்துல இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணார் அப்படின்னா தண்டித்தார். ஆமென். அதே போல சத்ருவோடைய திட்டம் என்னவென்றால், இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திற்கு நடுவில் யார் வரணும்? சர்ப்பம் வர வேண்டும் என்றுதான் நம்முடைய திட்டம். 8வது வசனத்தை வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, இது வரைக்கும், அதாவது 3வது அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அநேக வசனங்கள் இருக்குது. சர்ப்பமும் ஏவாளும் பேசும்போது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்ட்டு ப்ளூரல் தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. ஆனால் இந்த வசனத்தை பாருங்க, அவங்க பலத்தை சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறும் பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி உபத்திரவப்படும் பொழுது, நீங்க வனாந்திரத்தின் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சத்ருவோடைய மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால், நீங்க முதலாவது தேவனுடைய சன்னதியை விட்டு என்ன பண்ணணும்? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, தேவனுடைய ரட்சிப்பை விட்டு, அவருடைய விசுவாசத்தை விட்டு நீங்க என்ன பண்ண வேண்டும்? விலக வேண்டும். அதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இது ஏன் அப்படி பண்ணுகிறார் என்றால், ஒரு குடும்பத்தை, ஒரு விஷயத்தை நீங்க வீக் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க டிவைட் பண்ணா போதும். அது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நம்ம அநேக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டாங்க. எப்படி ஆண்டாங்க அப்படின்னா, நம்ம நாட்டை என்ன பண்ணிட்டாங்க? வேறு இதுவாக கேஸ்ட் கொண்டு, மதத்தை கொண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? பிரிச்சுட்டாங்க. பிரிச்சோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு ஆளுகை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது பேர் என்ன பண்ணுவாங்க? டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு சத்துருடைய திட்டம் என்னவென்றால், அவனுடைய சூழ்ச்சி என்னவென்றால், நம்மளையும் ஆண்டவரையும் பிரித்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இது எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆரம்பித்தான். அது ஆண்டவர் ஏற்படுத்தினது. இனி நம்ம நான் ஒரு கேள்வி எனக்குள்ளே நான் கேட்டேன், ஏன் ஆதாம் இருக்கும்போது சர்ப்பம் வந்து பேசவே இல்லை? ஏன் ஏவாள் கிட்ட சர்ப்பம் பேசுச்சு அப்படின்னு சொன்னால், அநேகர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏவாள் வந்து ரொம்ப பலவீனமானவள், அதனால தான் வந்து என்ன பண்ணலாம், சர்ப்பம் வந்து என்ன பண்ணுது? ஏவாள் கிட்ட பேசுச்சு. ஏவாளை உண்டாக்கினது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன். அப்படிதானே? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஏவாளை உண்டு பண்ணினது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய படைப்புல பலவீனம் என்றது ஒன்றுமே கிடையாது. ஆமீன். இப்போ வரைக்கும் நீங்க யாருன்னா ஏவாள் இல்லைன்னா பெண்கள் வந்து ரொம்ப பலவீனமானவர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சு இருந்தீங்கன்னா, அது தயவு செய்து உங்க மைண்ட் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா கர்த்தர் உண்டு பண்ணினது எதுவும் பலவீனமானது அல்ல. இஸ் அ பெர்ஃபெக்ட் காட். அவர் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக படைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ ஏன் சர்ப்பமானது ஸ்திரீயை நோக்கி வந்தது என்றால், கர்த்தர் ஏற்படுத்தின கணவன் மனைவி என்ற உடன்படிக்கையை உடைக்கும்படியாய் சர்ப்பம் என்ன பண்ணுது? நடுவாக வருகிறது. 12வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இப்போ உடனே என்ன பண்றான்? காரணம் சொல்றான். இவ்வளோ நேரம் வந்து ஆதாம் ஏவாள் ஒன்றாக தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு நடந்து கொண்டிருந்தவர்கள், இப்போ ஆதாம் என்ன சொல்றான்னா, ஆண்டவரை நான் சாப்பிடல, நீங்க ஏற்படுத்தின ஸ்திரீயானவள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகினார்கள். இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவாக என்ன பண்றது? ஒரு
பிளவு வருகிறது. இதே தான் சாத்தானுடைய திட்டமோ. என்னன்னா, நாம் இன்றைக்கு குடும்பமாய் ஜெபிக்க கூடாது, நாம் இன்றைக்கு குடும்பமாய் ஆராதிக்க கூடாது. குடும்பமாய் சேர்ந்து கைகரை கோத்து நீங்க ஜெபிப்பீர்கள் ஆனால், இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே, வனாந்திரத்தின் நாட்களிலே, அந்த காலகட்டத்திலே நீங்கள் குடும்பமாய் நிற்கும் பொழுது, நீங்கள் குடும்பமாய் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை அறிந்த சத்ருவன் என்ன பண்றான் அப்படின்னா, குடும்பங்களை பிரிக்கவும், தேவன் இடத்திலிருந்து குடும்பங்களை பிரிக்கவும் இன்றைக்கு பயங்கரமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமென். இன்றைக்கு அநேகர் இடத்துல நான் பார்க்கிறேன், சபைக்குள்ளே சரி, விசுவாச குடும்பத்திற்குள்ளே சரி, நம்ம கோர்ட் நீங்க போனீங்கன்னா அதிகமான டிவோர்ஸ் வாங்குற குரூப் யாரும் பார்த்தீங்கன்னா யார்? நம்ம கிறிஸ்தவர்கள் தான். அநேக டிவோர்ஸ்கள் ஆகிற குரூப் வந்து கிறிஸ்தவர்கள் தான். ஏன் அப்படின்றால், எகிப்து வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மேலே அவர்கள் பயந்தார்கள். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பெருகிட்டே வந்தாங்க. இவங்க பெருகிட்டே போனால் நம்மளே என்ன பண்ணிடுவான்? ஒரு நாள் ஆண்டு கொள்வான்னு சொல்லிட்டு எகிப்து என்ன பண்ணுதான்? இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்துது. அதே போல தான் இன்றைக்கும் நாம் பெருகுவோம் என்ற பயம் சத்துருக்கு உண்டு. நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் ஒன்று நின்று கைகளை கோர்த்து ஜெபித்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார் என்ற பயம் சத்துருக்கு இருக்கிறது. ஆமென். அந்த பயம் இருக்கிறதுனால குடும்பத்திற்குள்ள குழப்பமும், குடும்பத்திற்குள்ள சமாதானக்கேடும், குடும்பத்திற்குள்ள சந்தோஷம் இல்லாமல் பிரிவினையை உண்டாக்குவதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. ஆமென். யார் எந்த பரிசுத்தவான் ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிந்தான், யார் சர்ப்பத்திற்கு இடம் கொடுத்தார் என்று பார்ப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம். தேவனோடு இருக்க வேண்டிய அவன் சர்ப்பத்திற்கு இடம் கொடுத்து அவன் தேவனிடமிருந்து பிரிந்து போகிறான். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 5வது வசனம். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதுக்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். ஒருவருத்தரும் 1100 வெள்ளிக்காசு. அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 5 பேர். சரிங்களா? 5 பெலிஸ்த தளபதிகள் வந்து தெளிலாள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆளுக்கு என்ன பண்ணுறோம், 1100 வெள்ளிக்காசு கொடுக்குறோன்னு என்ன பண்ண வேண்டும்? சிம்சோனை எதனாலிருந்து பலம் வருகிறது அப்படின்னு தெரிந்துக்கொள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 1500 வெள்ளிக்காசு. யூதாஸ் காரியத்தை எத்தனை வெள்ளிக்காசு வாங்கினார்? 30 வெள்ளிக்காசு. தெளிலாளுக்கு 5500 வெள்ளிக்காசுகளை வந்து தெளிலாள் வாங்கி என்ன பண்ணுறான்னா, சிம்சோன் கூட இப்போ சொல்லுகிறார். 16வது வசனத்தை வாசிப்போம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, இப்படி அவன் தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, தினம் தினம் அவன் என்ன பண்ணாங்களாம்? வார்த்தையினால் அதட்டி அவனோட ஆத்மா சாகத்தக்கதாய். இன்றைக்கு நம்ம வனாந்திரத்தின் பாதை நம்ம நடக்கும் பொழுது அநேக வார்த்தையின் மூலமாக சத்துருவன் என்ன பண்ணுறான்னா, நம்முடைய ஆத்மாவை தான் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு பிடிக்கிறான். ஏன்னா நீங்கள் சிம்சோனை வந்து பலத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு மாம்ச பலன் பயங்கர அதிகம். நீங்கள் நம்ம அநேகர் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், சில பேர் உபவாசிக்கிறோம், நம் பலவான்களாக இருக்கலாம். இருந்தாலும் சத்ருவானவன் விடாமல், நீங்கள் சிம்சோன் பார்த்தீங்கன்னா இது இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா தெரியும், 3 தடவை தெளிலான வந்து சிம்சோனை வந்து எப்படி கீழே தள்ளணும் அப்படின்றது 3 தடவையும் அவள் வந்து ட்ரை பண்ணுறா. அப்படி ட்ரை பண்ணியுமே சிம்சோனுக்கு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, இவன் என்ன பண்ணுறா? தந்திரமாக வந்து நம்முடைய பலன் என்னவென்று அறிந்து பெலிஸ்தியர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்க பார்க்குறா அப்படின்னு சிம்சோனுக்கு நன்று தெரிந்தும் மீண்டும் மீண்டுமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா தெளிலாள் கூட தான் இருக்கிறான். இதில் ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்ம அநேக தடவை வசனங்களை கேட்டும் நம்ம வசனங்களை கேட்கிறோம், எச்சரிப்பின் சத்தம் அடிக்கடி நம்மளுக்கு வந்திருந்தோம். திங்கக்கிழமை நம்ம எங்கே போயிடும்? தெளிலாள்கிட்ட போயிடும். சண்டே ஆனால் என்ன பண்ணுறோம்? திருப்பி ஆண்டவர்கிட்ட வருகிறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது என்ன ஆகும் என்றால், 19வது வசனத்தை வாசிப்போம்.
அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அதாவது நம்ம முன்னாடி ஒரு வசனம் வாசித்தோம் உபாகமத்துல, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை சிறுமைப்படுத்துவார். ஆண்டவர் நம்மளை சிறுமைப்படுத்தினா நம்மளை சோதிக்கும்படியாக சிறுமைப்படுத்துவார். ஆமென். நீங்க உலகத்துல போய் நம்ம மாட்டணும் அப்படின்னா அவன் எப்படி சிறுமைப்பட்டு போறான்ற வாசிப்போம். 20வது வசனம். அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். எப்பொழுதும் போல உதறிவிட்டு அப்படின்றான். இதுக்கு முன்னாடி தெளிலால் வந்து 3 தடவை ட்ரை பண்ணால, 3 வாட்டி ட்ரை பண்ணும் பொழுதும் சிம்சோன் என்ன பண்ணான்? 3 வாட்டி முயற்சி செய்யும் பொழுதும் சிம்சோன் என்ன பண்ணானா, அவன் மேல இந்த கைகளை என்ன பண்ணான்? உதறி விட்டு போய் பெலிஸ்தரிகளை கொன்றான். இப்போ 4வது வாட்டியும் என்ன பண்றான் அப்படின்னா, கர்த்தர் அவனை விட்டு என்ன பண்ணார்னா விலகினதை அறியாமல் இருந்தான். ஏன் அப்படின்னா தெளிலான மடியில் அவனுக்கு அவ்வளோ பெரிய நித்திரை அவனுக்கு ஏற்பட்டது. இன்றைக்கும் நம்ம ஆண்டர் எகிப்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னு சொல்றோம், ஆண்டர் நம்மளை வேறு பிரிச்சுட்டாரு நம்ம சொல்றோம். ஆனா எகிப்தினுடைய மடியில, உலகத்தின் மடியில, நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய மனிதனுடைய மடியில நம்ம அநேகர் உறங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது. நம்ம ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். 2 வாட்டி நீங்கள் உறங்கும் பொழுது கர்த்தர் காப்பாற்றுவார். 3 தடவை நீங்கள் உறங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். 4வது முறை உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விட்டு விலகி போவார். கர்த்தர் விலகி போனதை அவன் என்ன பண்ணா? அறியாமல். அது மிக ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆமென். கர்த்தர் நம் உபத்திரத்து நாட்களிலே போகும் பொழுது, வனாந்திரத்தை நம்ம சந்திக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்றால் சிம்சோனை போல 21வது வசனத்தை வாசிப்போம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நம்மளும் ரட்சிப்பு விட்டு விலகிறோம், விசுவாசத்திலிருந்து விலகிட்டோம், ஆண்டவர் கூட நெருக்கி ஐக்கியம் இல்லை என்றால் சத்ருவன் என்ன பண்ணுவானா, நல்லா என்ன பண்ணுவான் அவங்களை வச்சு, அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, என்ன பண்ணாங்கன்னா மாவாட்டி கொண்டு இருக்க வைத்தார்கள். எவ்வளோ ஒரு பலசாலி, எத்தனை ஆயிரக்கணக்கான பெலிஸ்தர்களை கொன்றவன், அவன் ஆத்துமாவை என்ன பண்ணான்? வேதனையினாலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு பலத்தை, அந்த உண்மையை, அந்த ரகசியத்தை என்ன பண்ணான்? வித்து போட்டான். இன்னைக்கு நம்மளும் சத்தியத்தை விற்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை நம்ம கேட்டு கேட்டு, அதாவது அடிமேல் அடி அடித்தால் அம்பியும், அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் கேட்டு கேட்டு கேட்டோம், நகராமல் அப்படியே இருக்கிறோம். அப்படிதான் சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணானா, அவன் ஆத்மா விட்டு போட்ட உடனே அவனை வச்சு என்ன பண்ணாங்க? மாவாட்டினானா. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் அவனை விட்டு விலகி போயிட்டார். கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம வேலை என்ன தான்? மாவாட்டுற வேலை தான். கர்த்தர் ஏதோ நம்ம கூட இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம உயிரோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அவன் கண்களை பிடுங்கி அவனை சங்கிலினால் கட்டி அவனை மாவாட்ட வைத்தார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்ம அநேக பாவங்கள் செய்தாலும், அநேக குறைகள் நமக்குள்ள இருந்தாலும், கர்த்தர் நம்மளை வனாந்திர பாதையிலே நடத்தினாலும், சோதனை படும்பொழுதும் நம்மளை கர்த்தர் உடைத்தாலும், நம் உருவாக்கத்திற்கு கர்த்தர் நேரத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து, அன்பை கொடுத்து நம்மளை இம்மட்டுமாய் வழிநடத்துகிறார். ஆமென். அந்த அன்பு, கிருபை, அவருடைய சமூகம் நம்மோடு கூட இல்லை என்றால் சத்ருவான் நம்மளை பிடித்து நீங்க என்ன பண்ணியிருப்பான்? நல்ல மாவாட்டி இருப்பான். ஆமென். நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம் கர்த்தருக்குள் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்துட்டு அதுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம முடிப்போம். லூக்கா 5வது அதிகாரம் 2வது வசனம். இப்போ தேவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். தேவனோடு நெருக்கமாக இருந்தால் வனாந்திரத்தின் நாட்களிலே, சோதனை காலத்திலே நாம் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வோம். அப்புறம் தேவனோடு எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை பார்ப்போம். லூக்கா 5வது அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிகளை அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய படகாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இந்த சம்பவம் அநேகருக்கு தெரிந்த சம்பவம் தான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2வது வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே எத்தனை படகு இருந்தது? 2 படகு. அது என்ன பண்ணுறாங்க? மீன்காரங்க வந்து காலியான வலைகளை அலசி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த ஒரு படகுல ஏறினார். இன்றைக்கு நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை,
தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு படகு என்றால் காலியான படகு, வெறுமையான படகு, ஒன்றும் இல்லாத படகு. மேபி பக்கத்து படகுல 2-3 மீன் இருந்திருக்கலாம். கர்த்தர் பார்த்துருப்பார், எந்த படகு காலியா இருக்கு அப்படின்னு பார்த்து கர்த்தர் அந்த படகில் ஏறினார். ஆமென். அந்த 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார் அப்படின்னா ரிக்வெஸ்ட். சீமோன் கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ரிக்வெஸ்டா கேட்கிறாரு, என்னன்ட்டு, தம்பி கொஞ்சம் படகை கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாரு. ரிக்வெஸ்ட் பண்ணும்பொழுது அவன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறான். அவன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலையை நீங்கள் காண வேண்டும். அந்த படகு தான் அவனுக்கு எல்லாமே. அதில் தான் அவன் சம்பாதிக்கிறான். முழுவதும் என்ன பண்ணுறான், பிரயாசப்பட்டு அந்த படகுல இருக்கிறான். நீங்கள் மீன் பிடிக்கிறவங்கள போய் கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க இந்த படகை மிக பத்திரமா என்ன பண்ணுவாங்க, பாதுகாத்து கொள்வாங்க. நம்ம போய் சும்மா கேட்டோம்னா கடலை கொண்டு போய் விட்டுருவாங்களா, விடவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த படகை எடுப்பாங்க. ஆனால் இங்கே சீமோன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கர்த்தர் கேட்டவுடன் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. முழுதும் பிரயாசப்பட்டு ஆல்ரெடி சோர்ந்து போயிருக்கிறான். சரீர சோர்வும் இருக்கும், மனநிலை சோர்வும் இருக்கும். அவன் தோல்வி கண்டவனாக, வெறுமையாக, ஒன்றும் இல்லாதவனாக அந்த வலைகளை அலசி கொண்டு இருக்கும் பொழுது தான் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவன்கிட்ட கேட்டுக்கொள்கிறார், அவன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ரிக்வெஸ்ட் பண்ணோன்னே அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறான். ஆண்டவருடன் இடம் கொடுத்தவுடன் கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த படகுல உட்கார்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அமருவார். ஆமென். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் அமர்ந்தது சும்மா உட்காருவார். அவர் சும்மா உட்காரல, ஜனங்களுக்கு என்ன பண்ணார்னா போதகம் பண்ணினார். காலியான படகு, வெறுமையான படகு. கர்த்தர் இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா மீனால் நிரப்பல. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னா ஆசீர்வாதம்ன்றது மீன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அதற்கு முன்னாடி அநேக காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த காலியான படகு, வெறுமையான படகு, தோல்வி உள்ள ஒரு படகு, நம்பிக்கை இல்லாத படகுல கர்த்தர் அமர்ந்து போதகம் பண்ணினார். அப்படின்னா என்னன்னா அந்த இடத்த புல்பிட் ஆக்கிட்டார். ஆமென். அது ஒரு பலிபீடமாய் ஆக்கினார் கர்த்தர். பலிபீடத்துலேருந்து நம்ம இங்கே பலிபீடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறோம், அவருடைய மகிமை தங்குமிடம். ஆமென். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுமையாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம், நீங்கள் தோல்வி உள்ளவர்களாக இருக்கலாம், காலியான வலைகளை நீங்கள் வைத்திருக்கலாம். அநேக பிரயாசங்கள் பட்டு உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல், சீமன் அப்படி தானே சொல்கிறான், ஒன்று கூட என்ன பண்ணவில்லை, அகப்படவில்லை. உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆண்டவரோட ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தில் இருந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு காலியான படகாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து உங்கள் படகுல உட்காரும் பொழுது, அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது, அவர் வந்து உட்கார்ந்து அந்த இடத்தை, உங்கள் காலியான படகான வாழ்க்கையை கர்த்தர் ஒரு பலிபீடமாக, ஒரு புல்பிட்டாக ஆக்குவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருந்து பல பேருக்கு வார்த்தை புறப்பட்டு போகும். ஆமென். அந்த படகை அவர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணார், அவர் அதை எடுத்து பிரயோஜனம் பண்ணினார். ஆமென். அது 4வது வசனத்தை வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அதுக்கு அப்புறமேட்டு கர்த்தருடைய வார்த்தை அந்த படகிலிருந்து புறப்பட்டு சென்ற பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். போதும். எங்க தள்ளி கொண்டு போகணுமா? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள், வலைகளை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்னாருக்கு. வலைகளை போடுங்கள். இப்ப என்ன பண்றாரு, அதிகாரத்துடன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்னா வந்து கேட்டுக்கொண்டார். சீமோன் இடம் கொடுத்த உடனே இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அதிகாரத்துடன் சொல்லுகிறார், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, வலைகளை போடுங்கள். எங்க போடுங்கள்? ஆழத்திலே போடுங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறோம், மேலோட்ட அனுபவம், ஷாலோ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா மேலோட்டமான கிறிஸ்துவர்கள், ஆழத்திற்கு போக பயப்படுற கிறிஸ்தவர்கள். நீங்கள் அநேக பேர் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் விளையாடும் பொழுது இந்த ஆழம் எங்கே கம்மியாக இருக்கோ என்ன பண்ணுவாங்க, அங்கேயே நின்றுப்பாங்க. ஏன்? உள்ளே போகிறதுக்கு பயம். ஆனால் யாருன்னா மேலே வந்து தூக்கினா என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே யாருன்னா தூக்கினா என்ன பண்ணுவாங்க, ஆழத்துக்கு போவாங்க. ஆழத்தில் நிற்கிறது யார்? அந்த ஒரு மனிதன். ஐ மீன் அப்பாவாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம், அங்கே அப்பா தான் நிற்பார். தோல் மேலே என்ன இருக்கும், பிள்ளை இருக்கும். இன்று அதே போல தான் உங்கள் படகை நீங்கள் ஆழத்திற்கு கொண்டு போகும் பொழுது, நீங்கள் இயேசு இல்லாமல் உங்கள் படகை நீங்கள் ஆழத்திற்கு கொண்டு போவீர்கள் என்றால் வெறுமையாக தான் திரும்ப வர வேண்டும். உபத்திரவத்தின் நாட்களிலே இந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது
வனாந்திரத்தின் சோதனையில் நீங்கள் இருக்கும் பொழுது, வனாந்திரத்தின் நாட்களில் நீங்கள் இருக்கும் பொழுது, தேவன் இல்லாமல் நீங்கள் படுகிற பிரயாசம் அது விருதாக இருக்கும், அது வீணாக இருக்கும், அது உங்களுக்கு ஒன்றுமே இல்லாதது போல இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனோடு நீங்கள் படகுல ஏறி செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு படகு அமிழத்தக்க மீன்களை கொடுத்து என்ன பண்ணுவார்னா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 6வது வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் ஒரு சத்தியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். சீமோன் அந்த படகுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றி அந்த ஒரு பிரயாணத்தை அவன் ஆரம்பிக்கிறான். ஆமென். அந்த கரையிலிருந்து ஒரு பிரயாணத்தை அவன் ஆரம்பிக்கிறான். அந்த பிரயாணத்தை அவன் ஆரம்பிக்கும் பொழுது அவன் படகுல ஒண்ணுமே கிடையாது. அதே போலதான் இன்றைக்கு நம்ம விசுவாச பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ரட்சிப்பின் பிரயாணத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம் ஒன்றும் இல்லாதவர்களாக நம்ம அந்த பிரயாணத்தை ஆரம்பித்தோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். ஒன்றும் இல்லாமல் நம்ம அந்த பிரயாணத்தை ஆரம்பித்தோம். ஆனால் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நடுக்கடலிலே ஆழ்கடலிலே ஆண்டவருடன் செல்லும் பொழுது அங்கு அவன் மீன்களை காண்பதற்கு முன்பதாக அவன் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் தேவனுடைய மகிமை அவன் கண்டான். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர் என்று சீமோன் அந்நாள் வரைக்கும் அறியாதிருந்தான். ஆனால் நடுக்கடலிலே ஆழ்கடலிலே தேவனோடு செல்லும் போது தேவனுடைய மகிமையை கண்ட பின்பாடுதான் அவன் என்ன பண்ணான்? அற்புதங்களை கண்டான். அதே போல நீங்கள் ஆண்டவரோடு ஆழமான ஐக்கியத்தை நீங்கள் செல்லும் பொழுது, ஒரு நல்ல ஆண்டவரோட டீப் ரிலேஷன்ஷிப் நீங்கள் இருக்கும் பொழுது, ஷாலோவா இல்லாமல், மேற்பூச்சாக அன்பு இல்லாமல், மேற்பூச்சான ஒரு விசுவாசம் இல்லாமல், மேலோட்டமான ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் தேவனோடு எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக செல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு மீன்களை கொடுப்பார். ஆமென். நீங்க மேலோட்டமா இருந்தீங்க அப்படின்றால் ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைக்காது. ஆனால் நீங்க ஆழத்திற்கு செல்லும் போது, நீங்கள் எவ்வளவு ஆழமாய் செல்லுகிறீர்களோ உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு அளக்க கடவுது. ஆமென். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆழமா செல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவன் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது தோற்றவனாக, அந்த காலி வலைகளை கழுவி கொண்டவனாக அந்த பிரயாணத்தை அவன் ஆரம்பிக்கிறான். வெறுமையோடு அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆண்டவரோடு அவன் ஆழத்திலே செல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்டு தம்முடைய வலைகளை போடும் பொழுது, அந்த 5வது வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இங்க 2 விஷயங்கள் இருக்கு. வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வலை நம்மளுடையது. ஆமென். வலையாகிய நம்முடைய பிரயாசத்தை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கும் பொழுது உங்கள் பிரயாசங்களை நீங்கள் போடும் பொழுது கர்த்தர் உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். உங்கள் பிரயாசத்தின் இதுவை நீங்கள் புசிப்பீர்கள். ஆமென். இதை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். இது இன்னொரு சத்தியம் என்னவென்றால், சீமோன் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மீனவனாக ஆரம்பிக்கிறான். ஆமென். அவன் ஒரு மீனவன் தானே. அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மீனவனாக ஆரம்பிக்கிறான். அந்த பிரயாணத்தை முடிக்கும் பொழுது அவன் ஒரு சீஷனாகவும் ஒரு அப்போஸ்தலனாகவும் கர்த்தர் அவனை ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆரம்பம். அந்நாள் வரைக்கும் நீ இன்று முதல் நீ மீன்களை பிடிக்கிறவனாக அல்ல, மனுஷரை பிடிக்கிறவராய் உன்னை நான் மாற்றினேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்றான் வரைக்கும் ஒரு தோல்வியான ஒரு வெறுமையான படகு, ஒரு தோல்வியான ஒரு படகு, அவன் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாதவனாக இருந்தான். ஒன்றுமகப்படவில்லை. ஆண்டவரே, நான் போட்டேன், நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனால் என் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எனக்காக யாருமே இல்லை என்று அநேகர் நீங்க யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை நான் சீமோனாக மீனவனை அந்த கரையில் இருந்து நான் ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பிரயாணத்தை முடிக்கும் பொழுது சீமோன் என்ற ஒரு சீஷனாகவும் சீமோன் என்ற ஒரு அப்போஸ்தலனாகவும் அந்த பிரயாணத்தை கர்த்தர் முடித்து சீமோனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஒன்றுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை என்று தத்தளிக்கும் உள்ளங்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒன்றும் இல்லாதவனாக அல்ல, உங்களை நான் அழைத்தது ஒன்றும் இல்லாதவனாக அல்ல, எனக்கு யாரும்
இல்லை என்று நீங்க சொல்லுகிறவனாக அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் என்ன ஒரு பிரயாசப்படுகிறதுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பாராக. கர்த்தர் நீங்க படுகிற பிரயாசங்களுக்கு பலனை கொடுப்பாராக. உங்கள் வலையாக பிரயாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஆழத்திலே நீங்கள் போடுங்கள். உங்கள் தொழிலாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் ஜெபமா இருக்கட்டும், உங்கள் விசுவாசமா இருக்கட்டும், உங்கள் ரட்சிப்பா இருக்கட்டும், ஆழமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சென்று நடு கடலிலே நீங்கள் போடும் பொழுது கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் திருச்சபைக்கு எச்சரிக்கையாக சொல்கிறது என்னவென்றால், சர்ப்பம் உங்கள் படகிலே இருக்குமே ஆனால் நீங்கள் ஆழ் கடலுக்கு போகும் பொழுது, வனாந்திரத்தின் பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது, சோதனை காலத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது, உங்கள் குடும்பமாகிய படகிலே, உங்களுடைய படகிலே சர்ப்பம் இருக்குமே ஆனால் அந்த படகு இரண்டாக பிளந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் ஆழ் கடலிலே அமிழ்ந்து போகிறதை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் திருச்சபைக்கு சொல்கிறார். இது ஒரு எச்சரிக்கையின் சத்தம். இது ஒரு எச்சரிக்கையின் சத்தம். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாக இருக்க வேண்டும். அவர் நடுவராக இருக்க வேண்டும். உங்க படகிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்க வேண்டும். காலியான படகாலம் இருந்தாலும் பரவாயில்ல, சர்ப்பத்திற்கு மாத்திரம் இடம் கொடுக்காமல் தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது ஆழ்கடலிலே சென்று உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏசாயா 45:19 நாம் இப்படி வாசிக்கிறோம், விருதாவாய் தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை தேடுங்கள், நீங்கள் விருதாவாய் போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை பார்ப்போம். அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஒரு நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை படகிலே ஏற்றி நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கையில, விசுவாசத்தின் வாழ்க்கையில அவரோடு கூட நீங்க ஆழமான ஐக்கியத்தை வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா. சீமோன் ஆகிய மீனவனை கர்த்தர் மறுரூபம் ஆக்கி அவனை ஒரு சீஷனாகவும் ஒரு அப்போஸ்தலனாகவும் நிறுத்தின ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையும் மறுரூபமாக்கி பரலோகத்தில் வைக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பூமியை நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுமில்லாதவனாக நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். இந்த பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தோற்றவனாக ஆரம்பித்திருக்கலாம். இந்த பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களாய் இந்த பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த பிரயாணத்தை நீங்கள் முடிக்கும் பொழுது பூலோகத்தில் உங்களுக்கு ஒன்றுமில்லை என்றாலும் பரவாயில்லை, பரலோகத்திலே கர்த்தர் வாசல் படியிலே நின்று உள்ளே வா மகனே, உள்ளே வா என்று சொல்லி ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் பூமியில இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கடைசி மூச்சை விடும் பொழுது, அப்படி இல்லைனா வருகை வரும் பொழுது, இந்த பிரயாணத்தை நீங்கள் முடிக்கும் பொழுது சீமோன் ஆகிய மீனவனை கர்த்தர் எப்படி சீஷனாக அப்போஸ்தலனாக ஆரம்பித்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தாரோ, பரலோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்து பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆரம்பத்திலே இருந்தேன், கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பாதியிலே விட்டு செல்ல மனிதன் அல்ல. உங்கள் பிரயாணத்திலே, உங்களுடைய இந்த ரட்சிப்பின் பிரயாணத்திலே, விசுவாசத்தின் பிரயாணத்திலே, உபத்திரவத்தின் பிரயாணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் படகில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் படகில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை எந்த இடத்துல உயர்த்தணுமோ அந்த இடத்திலே உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அவன் எந்த கரையிலிருந்து புறப்பட்டு போனானோ அந்த நாள் தோல்வியின் நாள் என்று நினைத்தான் சீமோன். ஏன் அந்த நாள் தோல்வி என்றால், அந்த நாள் அவனுக்கு மீன் எதுவும் ஒன்றும் அவனுக்கு கிடைக்காமல் அந்த நாள் தோல்வி. அவன் எப்படி அந்த வலையை கழுவி இருப்பான் நினைச்சு பாருங்களேன். அவன் வலையை கழுவும் போது இந்த நாள் ஒன்றுமே இல்லை, இந்த நாள் நம்ம வெறுமையாக தானே வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த தோல்வியினால கர்த்தர் வெற்றியினால மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தோல்வியின் காலமாக இருக்கலாம், நீங்கள் பல சூழ்நிலை நிமித்தமாக தோல்வியின் காலத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் படகுகளை ஏறும் பொழுது, கர்த்தர் உங்களோடு பிரயாணம் செய்யும் பொழுது, தோல்வியின் காலங்களை, உபத்திரவத்தின் காலங்களை கர்த்தர் வெற்றியின் காலமாக, கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு போனாரோ உங்களையும்
மறுபடியும் பரம கானானிலே கர்த்தர் சேர்க்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிம்சோனை போல தெலீலாளுக்கு இடம் கொடுக்காமல், சர்ப்பத்துக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஏந்தி போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அல்லவா, இதை நான் பூர்வ காலத்தில் நான் இதை சொன்னேன், இதை நான் திட்டம் பண்ணினேன், இதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பூர்வ காலத்திலே உங்களுக்கு திட்டத்தை வைத்தவர் கடைசி பரியந்தும் நாம் பரலோகம் சேரும் மட்டும், நம்முடைய கடைசி மூச்சு மட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த வசனம் ஞாபகம் வருகிறது. சிறுமைப்பட்டவனை ரட்சிக்கும்படி அவன் வலது பார்சத்தில் நின்றார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிற நாம், தோற்று போனவர்களாக இருக்கிற நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம் அருகில் இருக்கும் பொழுது அவர் நம்மளை ரட்சித்து பரலோக மட்டும் சேர்க்கும் மட்டும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, எழுந்து நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக ஒரு சர்ப்பத்தின் ஆவி நம்ம சமுதாயத்தில் நம்ம குடும்பத்திலையும் சீர்குலைக்காதபடிக்கு நாம் எதிர்த்து ஜெபிப்போம். கைகளை கோர்ப்போமா, பக்கத்தில் இருக்கவங்களோட கையோட பிடித்துக்கொள்ளுங்க. கைகளை பிடித்துக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். சர்ப்பத்தின் ஆவி நம்ம குடும்பத்தை மேற்கொள்ளாதபடிக்கு, சர்ப்பத்தின் ஆவி நம்ம பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு, சர்ப்பத்தின் ஆவி நம்முடைய தொழிலை மேற்கொள்ளாதபடிக்கு, சர்ப்பத்தின் ஆவி இந்த சபையை மேற்கொள்ளாதபடிக்கு, கணவன் மணிக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி வராதபடிக்கு, பெற்றோரும் பிள்ளைகளுக்கு நடுவாக சர்ப்பத்தின் ஆவி வராதபடிக்கு நன்று ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். ஷாகா லகா தீனேக்கர் ரிபலோக்கர் தினுரபோ. சபையாய் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை, சபையாய் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். சபையாய் ஜெபிக்கும் பொழுது அதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஷாகா லகா ரிதேனேக்கரிபோ லிகாதனா கரிபெலதுனரபோ. சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காமல் இந்த கடைசி நாட்களிலே பரலோகம் செல்வது மிக முக்கியமாக இருக்கிறது. இனி கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகள், தேவனுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடுகளை தகர்ப்போமாக. சர்ப்பத்திற்கு எதிராக நிற்கும் பொழுது வல்லமையாக ஜெபிக்கணும். அந்நிய பாஷை பேசணும். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஷாகா லகா தீனேக்கரிபோ ஆவியானவர் இறங்கி வருகிறார். எஸ், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சோதனை காலங்களை கர்த்தர் இப்ப மாற்ற போகிறார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். இது தோல்வியின் நாள் அல்ல, இது தோல்வியின் நாள் அல்ல. உங்கள் குடும்பத்திற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்காதீர்கள். எனக்கு ஒன்றுமில்லை என்று நினைக்காதீர்கள். எனக்கு இன்று யாருமே இல்லை என்று நினைக்காதீர்கள். சர்ப்பத்தை மிதிக்கிறவர், கல்வாரி சிலுவையிலே மரித்தவர், உயிரோடு எழுந்தவர் நம் தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட நன்மைகள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் குடும்பத்திற்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் வந்து சேருவதாக, வந்து சேருவதாக. சத்ரு தந்திரம் உள்ளவனாய் வந்து அநேக குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பிடுங்கி இருக்கிறான். சத்ரு தந்திரம் உள்ளவனாய் வந்து சர்ப்பமாக வந்து குடும்பத்தின் சந்தோஷம், குடும்பத்தின் சமாதானம் ஆகிய காரியங்களை பிடுங்கி இருக்கிறான். இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சத்ரு கையில் இருக்கிறது உங்க கையில பல மடங்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் பல மடங்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தத்தளித்திருக்கும் குடும்பங்களை நான் காண்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை. எல்லாம் ஒரு வேறு பாடுகளும் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், குடும்பமாய் நீங்க நிற்கும் பொழுது, நான் உங்கள் மத்தியிலே நிற்கும் பொழுது, உங்க படகுலே நான் இருக்கும் பொழுது, அது வெறுமையான குடும்பம் இல்ல, அது காலி படகு அல்ல, அது ஒன்றுமில்லாத படகு அல்ல. சீமோனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தவர் இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே, இந்த காலை ஆராதனை வேளையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் திருமணம் செய்து 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் திருமண வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
சொல்லுகிறார், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதாக, வந்து சேருவதாக. கர்த்தருக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து உங்களையும் பாதுகாத்து வரப்போகிற நாட்களிலே, வனாந்திரத்தின் நாட்களிலே, உபத்திரவ நாட்களில் நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து உங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் பேசி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வனாந்தரம் என்பது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, ஆண்டவர் நம்மளை உருவாக்குவதற்காக. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த நிலை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் வனாந்தரத்தில் நீங்கள் தனியாக இல்லை, அவரும் நம்மோட கூட இருக்கிறார். ஆண்டவர் உருவாக்குகிறார் என்றால் எதற்காக? அவருடைய வேலை, அவருடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக. அதை சாத்தானானவன் தந்திரமாக உள்ள நுழைந்து சில நேரத்தில் ஊழியக்காரன் என்னட்டே பேசுவான், இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறேன், ஏன் இவ்வளோ நெருக்கம் வாழ்க்கையில், அமைதியாக நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிவிடு, ஜனங்க அதானே எதிர்பார்க்குறாங்க, சொல்லிவிடு. ஆனால் இல்லை, ஜீவன் போனாலும் சத்தியத்திற்கு செவி கொடு, சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காதே. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் தேவ அன்பையும் விசுவாசத்தையும் விட்டு விடாமல் இருப்போமானால் நமக்கு வாடாத நித்திய கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதுக்காக மண்ணுக்காக பொண்ணை விட்டுற வேண்டாம் ஐயா. அம்மா, வாலிப தம்பி, தங்கச்சி, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. நேற்று அடக்கம் ஆராதனை, எத்தனை பேர் வந்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். அடக்க ஆராதனைக்கு நமக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வரணும் பாருங்கள், ஏதோ ஒரு 5-10 பேர், மீதில் யாரோ இல்லைங்க. 78ஆம் வருஷம் நான் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேன். ட்ரிப்ளிகனில் அமீர்மால் பக்கத்தில் அவங்க வீடு இருந்தது. அந்த வீடுடைய அளவு, அமீர்மால்ன்றது ஒரு பேலஸ். அவங்க வீடு செவுரும் நம்ம ரெபேக்கா பாட்டியுடைய செவுரும் பக்கத்தில் தான். இன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டி விலை 60 கோடிக்கு மேலே போகும். அவங்க ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு பைசா கூட அவங்களுக்கு வரலை. கேட்டேன், என்னம்மா, என்னன்னு தெரியலையா, நான் ரட்சிக்கப்பட்டேன், எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலையா. அதெல்லாம் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பல கோடி. அந்த மாதிரி தாயாரெலாம் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. இந்த மாதிரி அடக்கம்னா நீங்கள் யாருன்னு தெரியல, நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிறத காட்டிலும் அதுதான் ஞானம் உள்ளவன். யாரோ இறந்துட்டாங்க அப்படி இருந்துடாதீங்க, வாங்க 2 பாட்டை பாடுங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை, நான் 78ஆம் வருஷத்தில் நான் அங்கே போயிருக்கேன். அவங்களுடைய மூத்தார் தான் அந்த நாட்களில் இம்போர்ட்டட் மிக்சிலாம் ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி இம்போர்ட்டட் மிக்சி அங்கே கொடுப்போம், அவர் ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். அவருடைய சொந்தக்கார அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கள் கம்பெனியில் செஞ்சுட்டு போவார், கிடைக்காது. அப்போ நாங்கள் எங்கள் மிஷின் ஷாப்பில் செஞ்சு கொடுப்போம். அப்படியே அந்த குடும்பத்தோடு நான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மா, நான் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ட்ரிப்ளிகனில் இருந்தேன், அமீர்மால் பக்கத்தில் இருந்தேன். அம்மா, நீங்கள் இன்னாருடைய இதுதான் கேட்ட அன்றைக்கி அவங்க மூத்தார் ஞாபகம் பேர் இருந்தது. ஆமாம், நாங்கள் அவ்வளோ பெரிய குடும்பம், ரட்சிப்பு நிமித்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அவங்க பரலோகத்தில் நியாயம் தீர்க்கிறோம் நாங்கள் கிடையாது. ஆனால் என் விசுவாசம், அந்த அம்மாவுக்கு மிகுந்த பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆஸ்திகளையும் உறவுகளையும் அந்தஸ்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்குள்ளே நிறுத்தி அடைஞ்சிருக்காங்க. நம்மளும் ஒரு நாள் நம்ம சும்மா முழங்கால் அளவு அல்ல, கணுக்கால் அளவு அல்ல, கணுக்கால் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, முழங்கால் அளவு இல்லை. சிம்சோன் வாழ்க்கை முழங்கால் அளவில் இருந்தான், அவன் இடுப்பு அளவில் இருந்தான். ஆனால் எங்கே போல ஆழத்துக்கு போகலை. இன்னைக்கு ஆழத்துக்கு போகாத விசுவாசியே
ஆண்டவரை முழுசாக ஏற்றுக்கொள்ளாத விசுவாசியே சோதனை வரும்பொழுது அவன் தந்திரசாலி, ரொம்ப தந்திரம். நம்ம நினச்சிப்போம் என்னை யாரும் அசைக்க முடியாது, தள்ள முடியாது, நான் விழமாட்டேன், ஆண்டவர் பிடிச்சி வச்சுருக்கேன். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் சரியான இயேசுவோட உறவு இல்லைன்னா இடறி விழுவோம், வருகையில் போக முடியாது. விசுவாசிக்கு நரகம் என்பது கிடையாது, அடிமட்ட பாதாளம். எதுங்க? அடிமட்ட பாதாளம். எல்லாம் கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே பிசாசின் தந்திரத்தில் நாங்கள் சிக்கொள்ளக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பணத்துக்காக, பொருளுக்காக, பேருக்காக, ஆஸ்திக்காக நான் இயேசுவை விட்டுறக்கூடாது. நல்ல அருமையான வார்த்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. பிள்ளைகளே, லோத்து செழிப்பை பார்த்துட்டு போனான். ஆபிரகாமுக்கு ஒன்றும் இல்லை, 0. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்த ஆரம்பித்தார். ஆபிரகாமை கனப்படுத்தினார். ஏன்? அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் இருந்தது. கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் வலைகள் கிளியத்தக்க மீன்களும் படகு அமிழத்தக்க மீன்களும் கர்த்தர் கொடுத்தப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வா. என்ன மாதிரி கீழ்ப்படிதல் பாருங்க. விட்டுட்டு வந்தான். யா ஆண்டவரே, இந்த மீன்லாம் வித்துட்டு வரேன்னு சொல்லல, விட்டுட்டு வந்தான். he just left everything. நீங்க எதெல்லாம் விட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் என்னெல்லாம் விட சொல்லியிருக்கிறாரு? மரித்தவர்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். இன்னைக்கு காலை எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்க்கையில் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிற, முதலாவது கர்த்தரை வைக்கிற. இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற அந்த ஃப்ளையிங் ஸ்கூல், இன்னைக்கு புது டாபிக், நோவாவின் நாட்கள். அந்த டாபிக் வேணும், அந்த வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் யோவான்கிட்ட பேரை கொடுங்க. சாயங்காலம் வரும்போது உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ஸ் ரெடியாக இருக்கும். அதை நீங்கள் வாசித்து பாருங்க. உள்ள 4 பக்கம் தான். அது ஃப்ரீ கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் ஒரு 5 ரூபா தான் அதுக்கு வாங்குகிறோம். வி ஆர் பேயிங். அதுக்கு நிறைய செலவாகுது. ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ரீ கொடுத்தா அதுக்கு இருக்காது. அதெல்லாம் வாசிங்க. நீங்கள் வாங்க. வருகை ரொம்ப சீக்கிரம் போக போகிறோம். உலகத்தில் ஒரு பெரிய ஆபத்து. வசனம் சொல்ல, நான் உலகத்தை ஒரு முறை என்ன செய்ய போகிறேன்? அசைக்க போகிறேன் என்று. கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டு இருக்கிறவர்கள், தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள், விசுவாசத்தில் இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அசைக்கப்படுவதே இல்லை. எல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் வனாந்திரத்தை தவிர்க்க வேண்டாம், சிங்கக்கெபிக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க, அக்கினி ஜுவாலை வானன் வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. எல்லா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. குடும்பத்தை பிரிக்க பார்ப்பான், கணவன் மனைவிக்குள்ள பிரிக்க பார்ப்பான், பெற்றோர் பிள்ளைகளை பிரிக்க பார்ப்பான், சபைக்கும் போதகருக்கும் உள்ள உறவை பிரிக்க பார்ப்பான். அவன் தந்திரசாலி. ஆனாலும் சொல்லுங்க, இயேசுவே நான் இன்னும் ஆழத்தில், ஆண்டவரே அப்பா என் ஜெபம் ஆழத்தில் போகட்டும், என் வேத வாசிப்பு ஆழத்தில் போகட்டும், என்னோட ஆராதனை சும்மா அழகுக்காக இல்லை, தேவனோட இணையிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வேலை இல்லைன்னா சர்ச்சு, வேலை இருந்தா சர்ச்சை விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் முதல்ல கர்த்தரை ஆராதிக்க வந்துருங்க. ஆராய்ந்த தேவனை மகிமைப்படுத்த வாங்க. கர்த்தரை வார்த்தையை கேளுங்க, கீழ்ப்படிங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை தட்டைகள் வந்தாலும் ஜெபத்தினால, உங்க விசுவாசத்தினால, உங்க அன்பினாலே கர்த்தர் எல்லாத்தையும் உடைப்பார். உடைக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தர் உங்க தலையை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே புது பலனை தாங்க, புது கிருபை தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு கூட நல்ல விசுவாசத்தை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மகிமை, துதி, ஸ்தோத்திரம் உம்மைக்கே செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து தானே மகன் ஜோயலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். மகனுடைய எல்லா பிரயாசங்களும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.